இந்திய சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய திரைப்படம். சாதிய பாகுபாடுகளையும் அதன் பெயரால் நடக்கும் குற்றங்களையும் மிக யதார்த்தமாகவும் மனதை உலுக்கும் விதமாகவும் பேசிய படம் இது. வெறும் 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் தனது நடிப்பிற்காக தனது முதல் படத்திலேயே தேசிய விருது என்ற அங்கீகாரத்தை பெற்றார். அது 2016ஆம் ஆண்டு நாகராஜ் மஞ்சுளே இயக்கத்தில் வெளியான மராத்தி படமான சைராட். மராட்டிய கிராமத்தைச் சேர்ந்த பார்ஷ்யா ஆகாஷ் தோசர் ஒரு மீனவ சமூகத்தைச் சேர்ந்த பையன். அதே ஊரில் செல்வாக்கு மிக்க அரசியல் புள்ளியின் மகளாக வருபவர் அர்ச்சி ரிங்கு ராஜ்குரு. இருவரும் ஒருவரையொருவர் காதலிக்கிறார்கள். இவர்களது காதல் அர்ச்சியின் குடும்பத்திற்கு தெரியவரும்போது பெரும் கலவரமாக வெடிக்கிறது. சாதி மற்றும் அந்தஸ்து காரணமாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் இருவரும் துணிச்சலாக ஊரை விட்டு ஓடிச் சென்று ஹைதராபாத்தில் தஞ்சம் புகுகிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே சைராட் படத்தின் மீத கதை. சைராட் என்றால் காட்டுத்தனமான் அல்லது கட்டுக்கடங்காத் என்று பொருள். அந்த தலைப்பிற்கு ஏற்ப ஒரு நேர்மையான காதலை சமூகம் எப்படி அநாகரீகமாக கையாள்கிறது என்பதை இப்படம் ஆழமாக அலசியிருக்கிறது. இயக்குனர் நாகராஜ் மஞ்சுளே இந்த படத்தை 2 மாறுபட்ட உலகங்களாக பிரித்திருப்பார். படத்தின் முதல் பாதி இது ஒரு கனவு உலகம். மெதுவான காட்சிகள், அழகான இசை, துரத்தி காதலிக்கும் காட்சிகள் என ஒரு வழக்கமான கமர்ஷியல் சினிமா பாணியில் இருக்கும். இது பார்வையாளர்களை கதையோடு ஒன்றச் செய்கிறது. 2ஆம் பாதியில் பார்ஷ்யா, அர்ச்சி இருவரும் ஹைதராபாத் சென்றவுடன் சினிமாத்தனம் மறைந்து நிதர்சனம் தொடங்குகிறது. ஒரு வசதியான வீட்டுப்பெண் கழிவறை வசதி கூட இல்லாத சேரியில் வாழ நேரிடும் கஷ்டங்கள், மொழி தெரியாத ஊரில் பிழைப்புக்காக போராடுவது என வாழ்க்கை மிக கடினமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் நாகராஜ் மஞ்சுளேவின் எழுத்தில் பெண் கதாபாத்திரத்தின் சித்தரிப்பு படத்தின் இன்னொரு ஹைலைட். வழக்கமான இந்திய திரைப்படங்களில் வரும் நாயகிகள் போல அர்ச்சி பயந்த சுபாவம் கொண்டவள் அல்ல. அவள் புல்லட் ஓட்டுகிறாள், டிராக்டர் ஓட்டுகிறாள், ஆண்களுக்கு நிகராகப் பேசுகிறாள். காதலன் பயப்படும்போது நான் இருக்கிறேன், வா போகலாம் என்று துணிச்சலாக முடிவெடுப்பது அவள்தான். வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு தனது சொகுசான வாழ்க்கையை இழந்த வருத்தம் இருந்தாலும் தன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல் வேலைக்குச் செல்வாள். இது ஒரு வலுவான பெண் ஆளுமையை சித்தரித்தது. அதேபோல் நாகராஜ் மஞ்சுளேவின் சாதிய கட்டமைப்பின் நுணுக்கமான பதிவுதான் படத்தின் இன்னொரு பக்கம். படத்தில் எங்குமே நான் இந்தச் சாதி, நீ அந்தச் சாதி என்று வெளிப்படையாக வசனங்கள் அதிகம் இருக்காது. ஆனால் காட்சிகள் மூலம் அது கடத்தப்படும். சாதியின் மூலம் காதல் என்பது வெறும் 2 மனங்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது இந்தியச் சூழலில் 2 அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான போர் என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்திருப்பார். சாதாரண காதல் கதையாகத் தொடங்கி சமூகத்தின் கோர முகத்தைக் காட்டும் ஒரு கண்ணாடியாக மாறும் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. அதிலும் பார்ஷ்யா, அர்ச்சிக்கும் பிறக்கும் குழந்தை கடைசியில் நடக்கும் ஒரு சீன் போதும் ஒருவித நிசப்தத்தையும் அதிர்ச்சியையும் அந்த குழந்தையின் நடைப்படம் பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்தும். படம் முடிந்த பிறகும் பார்வையாளர்கள் இருக்கையை விட்டு எழ முடியாமல் ஒருவித குற்ற உணர்வோடு வெளியேறச் செய்தது இந்த படத்தின் ஆகச்சிறந்த வெற்றி. நாகராஜ் மஞ்சுளே தானும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் என்பதால் அந்த வலியினை மிகச்சரியாக படத்தில் கடத்தியிருப்பார். காதல் கைகூடிவிட்டது, இனி அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று நாம் நினைக்கும் இடத்தில் ஒரு திருப்பத்தை வைத்து சமூகம் இன்னும் மாறவில்லை என்பதை முகத்தில் அறைந்தது போல் சொல்லியிருப்பார். மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகள் இல்லாமல் யதார்த்தமான மனிதர்களைக் கொண்டு 100 கோடி வசூல் செய்ய முடியும் என்று இந்த மராத்தி சினிமா 2016லேயே உலகிற்கு நிரூபித்தது.